விஜய் சார் பத்தின வீடியோஸ் எல்லாம் போடும்போது சில அதிமேதாவிகள் அப்படின்னு நினைச்சிட்டு சில முட்டாள்கள் வந்துட்டு கமெண்ட் போட்டுட்டு போறாங்க. 41 கொலை அப்படின்ட்டு பாருங்க. எங்களுக்குலாம் ஹியூமானிட்டி இல்லாம இல்ல, மனிதாபிமானம் இல்லாம இல்ல, எங்களுக்குமே ரொம்ப கஷ்டம் தான். ஒரு உயிர் போறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே அது கஷ்டம் தான். ஆனா அப்படியே எங்களுக்கு விஜய் சார் மேல ஏன் வெறுப்பு வரலன்னா, எங்களுக்குலாம் ரியாலிட்டி என்னன்னு தெரியும். ஒரு பப்ளிக்ல, ஒரு ரோட்ல, ஒரு பப்ளிக்கா இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது அப்படின் போது அதுக்குண்டான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கமும் காவல்துறையும் மட்டும்தான். ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட பவர் கிடையாது. அவர் எப்படி போய் எல்லாரையும் பாதுகாக்க முடியும்? சாதாரணமா நம்ம ஏரியாலேயே ஏதாவது சின்னதா ஒரு ராலி கிரி நடத்துறோம் அப்படின்னா காவல்துறை கிட்ட முன்னாடியே சொல்லி பெர்மிஷன் வாங்கி நம்ம கூட வராங்க, வந்து நமக்கு உண்டான பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒண்ணுமே வேண்டாம். நிறைய ஸ்கூல்ஸ்ல நான் எங்க ஏரியாலேயே பார்த்தேன், இந்த 12th எக்ஸாம் முடிச்சுட்டு 150 பிள்ளைங்க அந்த ஸ்கூல்ல இருந்து வெளில வருவாங்க. ஸோ அந்த பிள்ளைங்க எதுனா அமக்கலம் பண்ண போகுது அப்படின்றதுக்காக ஒரு 50 போலீஸ் ஒவ்வொரு ஸ்கூல் முன்னாடியும் நின்றுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கே அவ்வளோ போலீஸை வந்து காவலுக்கு கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது லட்சம் பேர் கூட ஒரு திருவிழா மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது பப்ளிக்ல. அப்படி இருக்கும்போது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கமும் காவல்துறையும் மட்டும்தான். ஸோ இதுல தேவையில்லாம அவரை பழி போடுறது நியாயமே கிடையாது. அது லாஜிக்கும் இல்லை, அது நடைமுறையில் ஒத்தும் வராது. அதனாலதான் எங்களுக்கு இன்னும் அவர் மேல வெறுப்பே வரல. இன்னும் சொல்ல போனா இந்த அவங்களோட தாட் தான் வந்து எங்களுக்கு அவர் மேல இனிமே பாசத்துக்கு உண்டாக்கி இருக்கு. அப்ப உங்களுக்கு பிடிக்காதவங்க யாருன்னா பொதுக்கூட்டம் நடத்தினா அதுக்குனால பாதுகாப்பு நீங்க கொடுக்க மாட்டீங்க, மக்கள் கெட்டு போனா பரவாயில்ல அப்படின்னு விட்டுவீங்க. அதனாலதான் எங்களுக்கு அவர் மேல இன்னுமே அன்பு ஜாஸ்தி ஆயிருக்கு. இதே அவர் வந்து நிறைய அரங்குகள்லாம் ரெடி பண்ணி இந்த +2ல முதல் மதிப்பெண் வாங்கின பிள்ளைங்களுக்குலாம் வந்துட்டு அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. அந்த மாதிரி அவர் தனிப்பட்ட முறையில எடுத்து பண்ற விஷயங்கள் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்ததுன்னா கண்டிப்பா கேள்வி கேட்டிருப்போம். ஏன்னா நீங்க தானே கூப்பிட்டுருக்கீங்க, நீங்க தானே அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். ஆனா அவருடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், அந்த பிள்ளைங்களையும் அந்த பெற்றோர்களையும் எப்படி கூட்டிட்டு வந்து விட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கே கண்கூடா தெரியும். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அங்க போய் அந்த சர்டிபிகேட், கேஷ் பிரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எங்க கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அழகா கூட்டிட்டு போனாங்க அப்படின்றது. அந்த மாதிரி அவர் தனிப்பட்ட முறையில நடத்துற ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தா கண்டிப்பா நாங்களே கேள்வி கேட்டிருப்போம். பட் இது வந்து பப்ளிக், இதுல அவரை குறை சொல்றதுல அர்த்தமே கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ் 1 lakh people ஒரு இண்டோர் ஆடிட்டோரியம்ல வேற இருந்து நாட்டுல இருந்து வந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. அது கவர்மெண்ட், அது பாதுகாப்பு. நீங்களும் பண்றீங்களே, இதுதான் கவர்மெண்ட், இதுதான் பாதுகாப்பா?